أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله أما بعد أيها الإخوة في الله أوصيكم إياي أولا بتقوى الله. قال الرحمن الرحيم في القرآن العظيم الفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து ஜும்ஆவினுடைய வழிபாடுகளில் ஒன்றான குத்துபாவை செவியேற்பதற்காக அல்லாஹ்வின் ஆலயத்தில் ஒன்று கொள்ளும் இருக்கிறோம். இந்த சமயத்தில் செவியேற்கும் செய்திகள் உங்களுக்கும் எனக்கும் பயனளிக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்ஆவினுடைய செய்திகளை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் இன்றைய தினத்தினுடைய நம்முடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வழிபாட்டோடு நோன்பு என்ற ஒரு வணக்க வழிபாட்டினுடைய தொடர்ச்சியாக மற்ற கடந்த மாதங்களிலெல்லாம் குத்துபா என்ற வழிபாட்டில் தான் நாம் வீற்றிருந்தோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நாம் குத்துபாவில் இருக்கும்போது குத்துபா என்ற ஒரே ஒரு வழிபாடு தான், அப்படி தானே? அது ஒரு வழிபாடு. இப்போ நம்ம இருக்கமே, இது ஒரு இபாதத்தில் தான் நீங்கள் நாங்கள் இருக்கோம். அதனால தான் யாரும் பேசினா கூட பேசாதன்னு சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் நீங்கள் பேசக்கூடாது, அதெல்லாம் இபாதத்து பாத்திலாயிரும் என்பதற்காக சொல்லப்பட்டது தான். அப்போ நீங்கள் இபாதத்தில் இருக்கீங்க. அப்போ ஜும்ஆ என்பது இபாதத். ஆனால் இன்னைக்கு கூடுதல் என்ன அப்படின்னு சொன்னால், நோன்பு என்ற ஒரு காலை நேர அந்த பகல் நேரத்தினுடைய இபாதத்தும் ஒன்றிணைந்து இருக்கிறது. அப்போ இபாதத்துக்கு மேல் இபாதத்தோட அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் வீற்றிருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தில் சிறப்பான இந்த மாதம் குர்ஆன் அருளப்பட்டதனால் சிறப்பு பெற்றது என்ற அல்லாஹுவின் வசனத்தின் ஊடாக நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வழிபாட்டு முறையோடு இந்த குத்துபால செவியேற்கக்கூடிய செய்திகளை கேட்பதற்காக நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நிறைய வழிபாடுகள் நம்மிடத்தில் இருந்தாலும் உடல் வழி வழிபாடு தான் நோன்பு என்பது, தொழுகை என்பது உடல் வழி வழிபாடு, பொருள் வழி வழிபாடு அப்படிங்கிறதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். பொருள் சார்ந்து உடல் சார்ந்த வழிபாடு. பொருள் சார்ந்த என்னது? ஜக்காத்து, சதக்கா போன்ற வழிபாடுகள். பொருளாதாரம் என்பது மிக முக்கியமானது. ஒவ்வொரு மனிதனுடைய பேக்போன், அதாவது முதுகெலும்பாக அது திகழக்கூடியது. ஒரு நாடாக இருக்கட்டும்,
ஒவ்வொரு நிர்வாகமாக இருக்கட்டும், சிறிய நிர்வாகத்திலிருந்து பெரும் நிர்வாகம் வரைக்கும் பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய முதுகெலும்பாக இருக்கு. ஒரு நாடு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் பொருளாதாரத்தில் மிதமிஞ்சி நிற்கணும். வளர்ச்சியை நோக்கி என்றெல்லாம் பேசப்படுகிறது, வளர்ச்சியை நோக்கி போகிறதா என்னன்னு தெரியலை. அப்போ உலகத்தில் உள்ள அனைத்து அனுஷ்டானங்களையும் நாம் நிர்வகிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பொருளாதாரம் என்பது மிக முக்கியம் என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். முஃமின்களாகிய நமக்கு உலகம் மாத்திரமல்ல, மறுமையையும் சேர்த்து நிர்வகிக்கணும் இந்த பொருளாதாரம். நம்ம உலகத்தில் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? கார் வேணும், பைக் வேணும், வீடு வேணும், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மருத்துவத்துக்கான பொருளாதாரம் இருக்கணும், எல்லாமே நம்ம இடத்துல இருக்கணும். அதான பாலிசிலாம் எதுக்கு எடுக்கிறாங்க? இன்சூரன்ஸ் பாலிசி, மருத்துவ காப்பீட்டு, இதெல்லாம் எதுக்கு போடுறாங்க? ஏதாவது விபத்து, ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னு சொன்னால் அதன் ஊடாக நம்மை ஆரோக்கியத்தின் நிலைக்கு வரணும், கியூர் ஆகணும் என்பதற்காக தான். அப்போ உலகத்தில் உள்ள நிலைப்பாடுகளை சரி செய்வதற்கு மாத்திரமே பொருளாதாரம் கவனிக்கப்படுகிறது மனித சமூகத்தில். ஆனால் ஒரு மூமினுக்கு அப்படி இருக்க முடியாது. உலகத்தில் உள்ள தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பொருளாதாரம் எப்படி முதுகெலும்பாக இருக்கிறதோ அதே போல மறுமையை நிலைநிறுத்துவதற்கும் பொருளாதாரம் மிக முக்கியமானது. மரித்த பிறகு அல்லாஹ் சொல்றான், உங்களில் ஒருவனுக்கு மரணம் வந்து விட்டால் அஹதக்குமுல் மௌத் லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்துகல்லா, இறைவா என்னை கொஞ்சம் திருப்பி அனுப்பு, நான் உலகத்தில் போய் நல்ல அமல்களை எல்லாம் செய்து விட்டு வருகிறேன் என்று அவன் உளறுவான். மரணம் சம்பவிக்கும் சமயத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய சொற்கள் என்னவாக இருக்கும்? நல்ல அமல்களை விட்டவன், மறுமைக்கான விதைப்பை விதைக்காதவன். மறுமைக்கான ஒரு அறுவடை விதைக்கணும்ல, அப்போ தானே அறுவடை செய்ய முடியும். அதை விதைக்காதவனுடைய நிலைமை என்னன்னு சொன்னா லஅல்லி அமலு சாலிஹன், கொஞ்சம் எனக்கு நேரம் தான், நான் எல்லா அமலையும் செஞ்சுட்டு வந்துடுறேன். அதை இன்னொரு வசனத்தில் சொல்லலாம், நான் எல்லாவற்றையும் உண்மைப்படுத்துவேன், தான தர்மங்களை செய்துட்டு நான் நல்லவர்களுடைய வரிசையில் வரேன்னு சொல்லுவானா. மரித்த பிறகும் மரண சமயத்திலும் எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா மறுமைக்கான வைப்பு நிதியை நான் செலவு செய்வேன். நம்ம உலகத்தில் உள்ள எல்லா மனித சனமும் என்ன நினைக்குது? எல்லா இனமும் உலகத்தில் உள்ள பொருளாதாரத்தை கொண்டு உலகத்தை நிலைநிறுத்துவதற்குத்தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒரு மூமினுடைய சிந்தனை அவ்வாறாக இருக்க முடியாது. உலகத்தில் எப்படி பயன்படுகிறோமோ அதே போன்று நமக்கு தரப்பட்ட பொருளாதாரத்தை கொண்டு மறுமையையும் நிலையாக ஆக்கணும். இந்த ஜும்மாவினுடைய செய்தி நாம் எடுத்திருக்கோம் என்ன அப்படின்னு சொன்னால், பொருளாதாரத்தை கொண்டு அந்த வழிபாட்டு முறை, பொருளாதாரத்தை கொண்டு ஒரு வழிபாடு இருக்க, ஜக்காத்து, சதகா, இவைகளை கொண்டு மறுமையை எப்படி தனதாக்கி கொள்வது, அப்படி தனதாக்கி கொண்டவர்களுடைய நிலை என்ன என்பதை தான் இந்த ஜும்மாவினுடைய செய்தியாக பார்க்க இருக்கிறோம். 9வது அத்தியாயத்தினுடைய 20, 21, 22 வசனங்கள்ல அல்லாஹ் குறிப்பிடுகிறார். என்ன சொல்றான்? அல்லதீன ஆமனு வஹாஜரு, சில மக்கள் இருக்கிறார்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், வஹாஜரு இடம் பெயர்வார்கள். அன்னைக்கு முஹாஜிர்களாக இருந்தார்கள் அல்லவா, ஒரு இடத்தில் அல்லாஹுவை வழிபாடு செய்ய முடியவில்லை, அதற்காக இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்கிறேன் என்று அபிசீனியாவுக்கும் மதீனாவுக்கும் இடம்பெயர்ந்தார்கள் அல்லவா, அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வஹாஜரு வஜாகது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில தன்னை அர்ப்பணம் செய்தார்கள். அம்வாலியும் அம்புசியும், தங்களுடைய பொருளாலும் தங்களுடைய உயிராலும். உயிரையே அர்ப்பணித்தவர்கள் உண்டு, பொருளை அர்ப்பணித்தவர்கள் உண்டு. குர்ஆன்ல அல்லாஹ் 10 இடங்கள்ல இந்த உடலையும் உயிரையும் பொருளாதாரத்தையும் அர்ப்பணிப்பது சம்பந்தமாக பேசுகிறார். 9 இடங்கள்ல அம்மாலியும் அம்புசியும், பொருளாதாரத்தை முற்படுத்தி பொருளாதாரத்தை அர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். அப்போ பொருளாதாரம் என்பது இம்மை மறுமையினுடைய நிலத்தன்மையை, ஸ்தரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சிறப்பான ஒரு கேடயம் நமக்கு. அந்த கேடயத்தை பற்றி பேசும்போது அலம தரஜத்தன் இந்தல்லாஹ், யார் உயிராலும் பொருளாலும்
அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிப்பு செய்வார்களோ அஅலம தரஜத்தன் இன்தல்லாஹ். 6 விதமான அந்த வசனங்கள்ல 20, 21, 22 வசனங்கள்ல 6 விதமான பாக்கியங்களை சொல்கிறார். அஅலம தரஜத்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள். சாதாரண ஸ்கூல்ல காலேஜில் ஃபர்ஸ்ட் இடத்த டாப்பரில் வரன்னு சொன்னான், ஃபர்ஸ்ட் டாப் 10ல் வரன்னு சொன்னால் எவ்வளோ மரியாதையாக இருக்குது, எவ்வளோ கண்ணியமாக இருக்குது. ஆனால் அந்த பொருளாதாரத்தை கொண்டு நாளை மறுமையிலையும் இம்மையிலையும் முதல் நிலையே அல்லாஹ்விடத்தில் அஅலம், அக்பர் என்ற வார்த்தை, அஅலம் என்று சொன்னால் ரொம்ப உயர்ந்த அந்தஸ்தை, தரஜத்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறான். இது ஒரு பாக்கியம். அடுத்து அந்த பொருளாதாரத்தையும் உயிரையும் கொண்டு, நம்ம எல்லாம் உயிரை கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இப்போ இல்லை, அப்படிப்பட்ட சூழல் இல்லை, அப்படித்தானே? அப்படிப்பட்ட நிலை இல்லை. ஆனால் மறுமையிலையும் இம்மையிலையும் நான் நிலையாக இருப்பதற்கு பொருளாதாரத்தை கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? ஸ்திரத்தன்மையை உண்டு பண்ணலாம், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறலாம். ஓவுலாயிக்க ஹுமுல் ஃபாயிஸுன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள். பொருளாதாரத்தை கொண்டு அதை விதைத்து நாளை மறுமையிலையும் இம்மையிலையும் அறுவடை செய்வார்கள். இவர்களுக்கு சொல்லுங்கள், யுபஷ்ஷிருகும் ரப்புகும் பிரஹ்மா, தன்னுடைய இறைவனிடத்திலிருந்து அருள் கருணை கிட்டும், சுப செய்தி சொல்லுங்கள். வருதுவான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் என்று சொல்லுங்கள். ஜன்னாத், சொர்க்க சோலைகள் இருக்கிறது என்று சொல்லுங்கள். லஹும் ஃபீஹா நஈமும் முகீம், நிலையான பெர்மனன்ட்டான பட்டா போட்டு தரப்படும். இங்கெல்லாம் நம்முடைய பட்டா என்ன? நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும். நாம் செத்து போயிட்டோன்னு சொன்னால் பட்டா வேற ஆளுக்கு பேர் மாறிடும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அது இறங்கிடும், அப்படி தானே? நம்முடைய மாளிகை, மாட மாளிகையாக இருக்கட்டும், சொத்து எதுவாக இருப்பினும், நம்முடைய வீடாக இருக்கட்டும், சிறியதுலேருந்து பெரியது வரைக்குமான எந்த சொத்தாக இருந்தாலும் அவைகளெல்லாம் முக்கியம் இல்லை, நிலைத்திருப்பது அல்ல. நமக்கு இருக்கும், நமக்கு பிறகு அது வேறு ஒரு நபருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், அது பெயர் சேஞ்ச் ஆகிடும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளை கொண்டு யார் விதைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது, வருதுவான் பொருத்தம் இருக்கிறது, அல்லாஹ் விரும்புகிறான். ரலியல்லாஹு அன்ஹும் நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் சொல்லி தந்தான், நமக்கு சொல்லலை, அப்படிதானே? நமக்கு இது மாதிரியான செயல்பாடுகளை பொருளாதாரத்தை கொண்டு செய்யும் போது ரிதுவான் கிட்டும். ரிதுவான்னா அல்லாஹ்வுடைய பொருத்தம், சொர்க்கம் கிடைக்கும். அதில் ஃபீஹா நஈமும் முகீம், அதில் நிலைத்திருப்பார்கள். ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும், நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர், நம்மால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தரும். ஹாலிதீன ஃபீஹா அபதா, எக்காலமும் அங்கேயே இருப்பார்கள். இன்னல்லாஹ இன்தஹு அஜ்ருன் அலீம். அப்போ பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த 6 தன்மைகளோடு சிறப்பான ஒரு பாக்கியத்தை தருகிறான் என்பதை 9வது அத்தியாயத்தினுடைய 20, 21, 22 வசனங்கள் ஊடாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அருமையானவர்களை 10 இடங்களில் சொல்லும் போதும் இது மாதிரியான செய்திகளை சொல்லித் தருகிறான். ஏன் அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் முதன்மைப்படுத்துகிறான் என்று சொன்னால், பொருளாதாரத்தில் ஏனைய மக்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, ஒத்தஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, 89ல் 20வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த பொருளாதாரத்தை மனிதன் எவ்வாறு நேசிக்கிறான் தெரியுமா? ஒத்தஹிப்பூனல் மால, பொருளாதாரத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள், ஹுப்பன் ஜம்மா, ரொம்ப அளவு கடந்து, ரொம்ப மோசமான நிலையில் நீங்கள், ஜம்மானா பேராசைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு சொல்கிறது. ஆசைப்படுதல் ஒன்று இருக்குது, பேராசைப்படுதல் ஒன்று இருக்குது. ஜம்மா அப்படின்னு சொன்னால் ரொம்ப அளவுக்கு மீறி, நம்முடைய தகுதிக்கு மீறி ஆசைப்படுகிறீர்கள் சொல்லி தருகிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறார், 102வது அத்தியாயத்தில் 1-2 வசனங்களை, அல்ஹாக்கும் முத்தகாசுர், இந்த மனிதனுடைய மனநிலை என்ன தெரியுமா? பொருளாதாரத்தை சேகரிப்பதில் முதுகெலும்பு என்று இவன் நினைத்து கொண்டு உலகத்துக்கு மாத்திரமே முதுகெலும்பாக இந்த ஃபினான்சியல் இருக்கிறது என்று நினைக்கிறானே, அந்த மனிதன் ஹத்தா ஜுர்துமல் மகாபிர், கபறுகளை சந்திக்கும் வரைக்கும் அதை என்னுடைய தேட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் அதை வலியுறுத்துறான். மனுஷன் சாகுற வரைக்கும், எண்டு எங்க? காலேஜ் படிக்கிற வரைக்கும், சம்பாதிக்கிற, அது கிடையாது. சாகுற வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் தக்காசுர், கசரத்து ஒரு வார்த்தை இருக்கு, தக்காசுர் ஒரு வார்த்தை இருக்கு. கசரத்துனா அதிகப்படுத்தி கேட்பாரு, தக்காசுனா ரொம்ப மல்டிப்ளை ஆக்கி கேட்குறாரு.
மல்டிபிள் தானே. 1 கோடியை 2ஆக தரேங்கிற ஒரு ஆள் சொல்கிறார், இந்த இடத்துல 1 கோடி ரூபா போடுங்க, 2 கோடியாக 2 இயர்ஸில் தரேங்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறார் 2 இயர்ஸில் உங்களுக்கு மல்டிப்ளை ஆக்கி தரேங்கிறார். எங்கே போவோமோ? பன்மடங்கு பெருகக்கூடிய இடத்துல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், அப்படி தானே? இப்படி தான் மனிதனுடைய பொருளாதார தேடலும் சிந்தனையும் இருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்கிறான் பாருங்க, 104வது அத்தியாயத்தினுடைய 2-3 வசனங்கள். அல்லதி, அவன் யார் தெரியுமா? ஜமஅ மாலஹு அத்ததா, பொருளாதாரத்தில் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் தனக்கு 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 என்ன எண்ணிக்கொள்கிறான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன் நினைக்கிறான் இது நிரந்தரமாக இருக்கும்னு நினைக்கிறான். பொருளாதாரம் இருந்தால் சொல்கிறான்ல, பணம் இருந்தால் பிணமும் வாயை புழக்கும் சொல்கிறான்ல. எதனால் சொல்கிறான் மனுஷன்? பணம் இருந்தால் பிணமும் வாயை புழக்குங்கிறான். பணத்தை வச்சு உலகத்தில் எதையும் செய்தரலாம், சாதித்து விடலாம், மறுமையில் தோத்து போயிருவோமே. இஸ்லாம் என்ன சொன்னா, பொருளாதாரம் உலகத்தில் உனக்கு எப்படி தேவையோ இதை விட பன்மடங்கு அதிகமான தேவை மறுமைக்கு இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, இந்த காரணங்கள் எல்லாம் காட்டி தான் அல்லாஹ் பொருளாதாரத்தை முதன்மைப்படுத்தியிருக்கிறான். மனிதனுடைய தேடல் அப்படி இருக்கு, சாகு வரைக்கும் தேடலா இருக்கு. இதுதான் நிரந்தரம் என்ன நினைக்கிறான், இதன் மேல தான் அவனுக்கு ஆசையே இருக்கிறது. அவனுக்கு காதலே பொருளாதாரம் தான், பணத்தின் மீது தான் காதல் இருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், உயிரை விட பொருளாதாரத்தை முதன்மைப்படுத்தி 10 இடங்கள்ல 9 இடங்கள்ல பொருளாதாரத்தையே முதன்மைப்படுத்துகிறார். அதை கொண்டு நாளை மறுமையையும் இம்மையையும் நீங்க வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்று சொல்லித் தருகிறார் என்ற செய்தியை நம்மால் காண முடிகிறது. பொருளாதாரத்தை கொண்டு இம்மை மறுமையை சிறப்பாக ஆக்க முடியும். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹுடைய தூதருடைய மனைவி, நமக்கெல்லாம் தாய். அந்த தாயார் வாழும் காலத்தில் அவர்கள் நோன்பு நோற்றது இல்லை. நம்ம நோன்பு வச்சுருக்கோமே, அவங்களுக்கு நோன்பு இல்லை. அவங்க தொழுதது இல்லை, நமக்கு கடமையாக்கப்பட்டதை. அவர்களுடைய மரணத்துக்கு பிறகுதான் தொழுகை கடமை, அவர்களுடைய மரணத்துக்கு பிறகுதான் நோன்பு கடமை. ஆனால் அவர்கள் உயர்ந்த உச்சம் பெற்றார்கள். எதை கொண்டு தெரியுமா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த தீனுக்காக, இந்த மார்க்கத்திற்காக கதீஜா அவர்களுடைய அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா? இரவு முழுக்க நின்று தொழுத வழிபாடு அல்ல, பகல் முழுக்க பசித்திருந்து தாகித்திருந்து அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்ற வழிபாடு அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத ஆமனத் பி, என்னை அவர்கள் விசுவாசித்தார்கள். எந்த நேரத்தில் தெரியுமா? இது கஃபர பி அன்னாஸ், மக்கள் எல்லாம் என்னை ஏற்க மறுத்தான், மக்கள் எல்லாம் என்னை ஏற்க மறுத்தான். இழிந்தவர்கள் ஏற்பது அது வேறு விஷயம். உயர்ந்த குலத்தை சார்ந்த பொருளாதார சீமாட்டியாக இருக்கக்கூடிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பொருளாதாரத்தில் சிறந்து தானே இருக்காங்க. அந்த அளவுக்கு ஈக்குவலா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஃபினான்சியலுக்கு தோதுவான ஒரு சமமான நிலையிலெல்லாம் இல்லை. ஆனால் நேசித்தார்கள் அல்லாஹ்வுக்காக. பொருளாதாரத்தில் பெரிய அளவுல உச்சம் கண்ட அந்த பெண்மணி மக்கள் எல்லாம் ஏற்க மறுத்த போது என்னை ஈமான் கொண்டார். இது கத்தபடி அன்னாஸ், மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்தினார்கள், பொய்யன் என்றும் இவர் உளறுகிறார் என்றெல்லாம் சொல்லும் போது அவர் அந்த ஒரு பெண்மணி என்னை உண்மைப்படுத்தினார். இந்த 2 சொல்லிட்டாங்களா, 3வது சொல்றாங்க, இதுதான் மிக முக்கியமானது. வவாஸ்தனி பிமாலிகா, இது ஹர்ரமணி அன்னாஸ், மக்கள் எல்லாம் என்னுடைய பொருளை எடுப்பதற்கே எனக்கு தடை செய்த போது. நபித்தோழர்கள்லாம் ஹிஜ்ரத் செய்யும் போது என்னாச்சு? அவங்க பொருளாதாரத்தையும் அவங்க தற்காத்து கொள்ள முடியலை, விட்டுட்டு போடா அப்படின்னு தான் விரட்டி விட்டாங்க. அப்படித்தான் போனாங்க, நிராயுதபாணியாகத்தான் நபித்தோழர்கள் போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் தனக்குன்னு உள்ளதை கூட விட்டுட்டு போனாங்க. அப்படி எனக்குள்ளதையே நான் எடுக்க முடியாத அளவிற்கு மக்களால் தடுக்கப்பட்ட போது தனக்குள்ளதை, தன்னுடைய சம்பாத்தியத்தில் உள்ளதை எனக்கு தந்து உதவினார்கள். எனக்கு மாத்திரமல்ல, இந்த மார்க்கத்துக்கு தந்தாங்கன்னு சொல்றாங்க. இந்த 3 தான். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உயர்ந்த நிலை அடைவதற்கு காரணம் நோன்பு இல்லை. அதுக்காக நோன்பு வைக்காம போயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த நேரத்தை அவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்படலை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொழுகை கடமையாக்கப்படலை. ஆனால் அந்த சமயத்தில் அவர்கள் பொய்ப்படுத்திய நேரத்தில் உண்மைப்படுத்தி, மறுத்த நேரத்தில் என்னை ஏற்று, என்னுடைய பொருளையே நான் அனுபவிக்க முடியாத சமயத்தில் தன்னுடைய பொருளை தந்தார்களே அப்படின்னு சொல்லி தராங்க.
கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் அந்த அளவிற்கு சிறப்பான முறையில் சொல்லித்தராங்க. அப்போ அவர்கள் உயர்ந்த நிலை அடைவதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட ஒரு நாள் சொல்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹைரு நிசாயிஹா மரியம் பின்த் இம்ரான், மக்கள்லேயே உலக மக்கள்லேயே பெண்கள்லேயே மிகச்சிறந்த பெண்மணி யார் தெரியுமா? மரியம் பின்த் இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியம். வஹைரு நிசாயிஹா ஹதீஜா பின்த் குவைலித், அடுத்ததாக சிறந்த பெண்மணி யார் தெரியுமா? என்னுடைய மனைவியாகிய குவைலிதுடைய மகளாகிய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹான்னு சொன்னாங்க. உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக காட்டப்படக்கூடிய அல்லாஹுவும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டுறான். அல்லாஹுடைய தூதர் அதுக்கு விளக்கமாக சொல்கிறாங்க, அல்லாஹ் மரியமை காட்டியது போல என்னுடைய மனைவியும் உயர்ந்த நிலையில் உங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறார் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதான் ஒரு கட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் ஹிரால வந்து குர்ஆன் அருளப்பட்ட சமயத்தில் அதை பார்த்துட்டு பயந்து போய் மனைவியிடம் வந்து தஞ்சம் புகுந்து ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள், என்னை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆதரவு கேட்டபோது அல்லாஹுடைய தூதருக்கு என்ன ஆதரவு கொடுத்தாங்க? ஏன் தேவையில்லாமல் போய் உட்கார்ந்தாங்க? ஹிராக்கு போகணும் தேவையா என்ன? இப்போ பயந்து ஓடி வந்திருக்கீங்களா? இப்படி சொல்லலை. அல்லாஹுடைய தூதருக்கு என்னத்தமா சொன்னாங்க? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, வாங்க, எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கிறார், அவன் அங்கே அழைத்து செல்கிறேன், வாருங்கள் என்று அழைத்து சென்று அங்கே கொண்டு போய் பேசின பிறகுதான் சொன்னாங்க, அந்த சமயத்தில் சொன்னாங்க, வல்லாஹி லா யஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹம், குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள், வ தக்ஸிபுல் மஅதூம் வ தஹ்மிலுல் கல், கஷ்டங்களை எல்லாம் மென்று விழுங்கி விடுகிறீர்கள், அடக்கி கொள்ளுகிறீங்க. கஷ்டம் வந்தால் பொங்குறது இல்லை. நம்மெல்லாம் ஒரு நானே துன்பத்தில் இருக்கேன், நீ வேற சத்தம் போடுற, அப்படி கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அப்படி தான் நம்ம இருப்போம். அல்லாஹுடைய தூதர் டென்ஷன் வந்தால் ரொம்ப சாஃப்டாகிடுவாங்களாம். அவங்க சொல்கிறாங்க, வதஹ்மிலுல் கல், கஷ்டங்களை எல்லாம் சகித்து கொள்கிறீர்கள், வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவருக்கெல்லாம் உழைத்து கொடுக்கிறீர்கள். உங்களை எப்படி அல்லாஹ் இழிவுபடுத்துவான்னா? உங்களை இழிவுபடுத்துவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா ஊர் மக்களுக்கே உழைக்கிறீங்க, ஏன் சம்பாத்தியத்தை உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் சம்பாதிச்சு ஊருக்கு கொடுக்குறீங்கிறாங்க. எப்படி? அப்படிப்பட்ட உங்களே அல்லாஹ் உயர்த்தத்தான் செய்வா, ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான்னு சொன்னாங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த அளவிற்கு ஆதரவு காட்டினார்கள். அப்போ இந்த வரலாற்று செய்திகள்லேருந்து நாம் பெறக்கூடிய பாடம் என்ன? பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹுடைய வழியில் செலவு செய்ததின் விளைவாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயர்ந்த நிலையை பெற்றார்கள் என்பதை நம்மால் காண முடிகிறது. அருமையானவர்களே, அப்போ பொருளாதாரம் என்பது நாம் நினைத்து கொண்டோம் நம்முடைய பிள்ளைகளை ஸ்தரத்தன்மையோடு வளர்ப்பதற்கு, நல்ல படிப்பை உருவாக்குவதற்கு, நல்ல சூழலை உருவாக்குவதற்கு மாத்திரம் என்று நினைக்கிறோம். இல்லை, நாளை மறுமையை சரி செய்வதற்கும் இந்த பொருளாதாரம். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 விதமான வழிபாடு, ஒன்று உடல் வழி வழிபாடு, இன்னொன்று பொருள் வழி வழிபாடு. இன்றைக்கி நாம் உடல் சார்ந்து வழிபாட்டில் நோன்பு தொழுகை போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறோம். பொருளாதாரத்திலும் அது மாதிரியான சிறந்த மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது மாதிரியான மக்களாக, அதை கொண்டும் நாம் ஜெயம் பெறக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அருமையானவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வென்றெடுத்த நபித்தோழர்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் ஹலீஃபா. அவர்களுடைய நிலையை மரண சமயத்தில் அல்லாஹுடைய தூதர் ஒப்புவிக்கிறாங்க. மரணம் ஏற்பட்டு விட்டது அல்லாஹுடைய தூதருக்கு, மரணத்தை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் மயக்கம் வருகிறது. அந்த சமயத்தில் இலா ரஃபீக்கல் ஆலா, உயர்ந்த இரட்சகன் பக்கம் என்ற கையை காட்டிக்கொண்டு அல்லாஹுடைய தூதர் அதிலேயே உழண்டு கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லுகிறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாலி அஹதின் இந்தனா எது இல்லா கது வா கஃபஅதனா. அதாவது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, மக்களே,
மரண தருணத்தில் நான் இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் நிறைய உபகாரம் செய்திருக்கீங்க எனக்கு, இந்த மார்க்கத்துக்கு. உங்களுடைய பொருளையும் உயிரையும் அள்ளி கொடுத்தீர்கள், பொருளாதாரத்தை. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் நான் கைமாறு செய்திருக்கிறேன், எல்லாருக்கும் நான் பிரதி உபகாரத்தை நான் செய்திருக்கிறேன். இதோ நிற்கிறாரே உங்களுடைய தோழர், இந்த நிற்கிறாரே அல்லாஹுடைய நேசர், இப்படி சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதர். அல்லாஹுடைய நேசர் நிற்கிறார். இன்ன சாஹிபுக்கும் ஹலீலுல்லா, உங்களுடைய தோழர் அபூபக்கர் நிற்கிறார். இவர் யார் தெரியுமா? ஹலீலுல்லா, அல்லாஹுடைய நேசர். இந்த நேசருக்கு மாத்திரம்தான் நான் என்ன செய்யலை, உபகாரத்தை முழுமையாக செய்ய முடியவில்லை. அந்த அளவிற்கு அவர் பொருளாதாரத்தை இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார். அல்லாஹுடைய தூதர் மரண தருணத்தில் சொல்கிறாங்க. ஒரு ஆள் ஒரு சீரியஸான கண்டிஷனில் அவரை பார்த்தீங்களா, அவரை நான் கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு? என்ன சொல்லிட்டாரா? அப்படியா? அவ்வளோ கஷ்டமான சூழலில் என்ன நினைவு கூறாரா அப்படி நம்ம ஓடி போவோமா இல்லையா? நம்மளில் நம்ம குடும்பத்தில் இல்லை நண்பன் யாராவது சிரமமான சமயத்தில் கூட, மரண சமயத்திலும் நம்முடைய பெயரை சொன்னால் நமக்கு எவ்வளோ ஈர்ப்பு இருக்கும். பெருமை இல்லாது ஈர்ப்பு, ஒரு நெகிழ்ச்சி. அப்போ அல்லாஹுடைய தூதருடைய நிலை மரணத்தை நோக்கிய பயணம். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்றா, மக்களே நீங்கள்லாம் நிறைய அள்ளி கொடுத்தீங்க, உங்கள் எல்லாருக்கும் நான் அள்ளி கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் பிரதி உபகாரம் செஞ்சுட்டேன். ஆனால் இந்த இருக்கிறாரே அல்லாஹுடைய நேசர் உங்களுடைய தோழர், இவருக்கு மாத்திரம் அவர் செய்த நிலைக்கு என்னால் செய்ய முடியலை. ஏன்? பொருளாதாரத்தை கொண்டு அந்த அளவிற்கு அவர் உச்சம் கண்டார். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு வகையில் உச்சம் கண்டார்கள். அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாயில் நினைவூட்டப்படக்கூடிய அளவிற்கு, அடையாளப்படுத்தப்படக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு செஞ்சாங்க? அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆரம்ப கட்டம், இஸ்லாம் எழுச்சி பெறக்கூடிய கட்டம், ஏகத்துவ புரட்சியோடு மக்களுக்கு மத்தியில் போய் சேரக்கூடிய காலகட்டம். கால ஐந்தரா பல்லகஹுமா இல்கா பிலால் மின தஹதீத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம்மகிட்ட பைசாலாம் இருந்தால் இந்த உமையத்து பின் ஹலஃப் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பிலாலை வந்து தஹதீப் பண்ணிக்கிட்டு இருக்கான். தஹதீப்னா அதாவது செய்து கொண்டு இருக்கிறான், அதாவது சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான். பிலாலு, ஃபுகைரா, சின்னீரா என்ற தோழர்கள் எல்லாம் தோழியர்கள்லாம் ரொம்ப பாவப்பட்ட மக்கள், ரொம்ப எளிமையானவர்கள், ஏழ்மையானவர்கள், அடிமைகளாக மக்களுக்கு மத்தியில். அவர்கள்ட்ட இந்த இஸ்லாம் போய் சேர்ந்து போச்சு, இந்த ஏகத்துவ புரட்சி உள்ளே போயிடுச்சு. பிலால்லாம் ரொம்ப கடினமாக அந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அவன் எவ்வளோ சித்திரவதை செஞ்சான், இதெல்லாம் நமக்கு தெரிந்த பழைய சம்பவம். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, நம்மள்கிட்ட பைசா இருந்தால் உமையாட்ட இருந்து நாம் என்ன செஞ்சிடலாம், அவரை மீட்டெடுத்துடலாமே, பணத்தை கொடுத்து மீட்டரலாமே அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு அண்ணா அபூபக்கர் இஷ்தரா பிலாலன் வஹுவ மதுஃபூனன் ஃபில் ஹிஜாரத்தி, அவர் கல்லை வச்சு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார், கல்லை கொண்டு கட்டி வைக்கப்பட்டிருக்கார். உமையா வந்து அப்படி பண்ணி வச்சுருக்கான். நம்மளாம் நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மதரசாவில் பாடம் சொல்லலைன்னு சொன்னால் காலில் விலங்கு போடுவாங்க, ஒரு கட்டையை எடுத்து. இங்கே எப்படின்னு தெரியல, எங்கள் ஊர் பகுதியெல்லாம் உண்டு. அப்போ தண்டிப்பதற்கு என்ன செய்வாங்கன்னா காலில் விலங்கு போடுவாங்க. பழைய தண்டனைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்டிக்கப்படக்கூடியவர்களுக்கு பெரிய பாறாங்கல்லை கட்டி அதில் இருக்கணும். அது மாதிரி உமையா என்ன பண்ணிட்டான், பிலாலை வந்து கட்டி வச்சுருக்கான் கடுமையான சூடு பகுதியில். அப்போ தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்த உடனே என்ன செய்கிறாங்க, அவன்கிட்ட போய் பேசுகிறேன். அவன்கிட்ட நல்ல பெரிய தொகையை கொடுத்து கேட்குறேன். அவன் கொடுத்துட்டான். பிலாலை வந்து ஓகே பணத்தை வாங்கிட்டு விடுதலை பண்ணிட்டான், அவர்கிட்ட மாற்றி விட்டான். இவர் வாங்கிட்டார். அதுமாதிரி சொன்னால் உமையா சொன்னால், ஏன்யா அபூபக்கர் இவ்வளோ, நீ குறைஞ்ச விலைக்கு கேட்டாலும் இந்த ஆளை விற்றுருப்பேன், இவன் ஒன்றும் பெரிய மதிப்பு உள்ளவன் இல்லை, இவனுக்கு அவ்வளோ பெரிய காசு கொடுக்க வேண்டிய ஆள்லாம் கிடையாது பிலாலு, செல்லா காசு தான், நீ இதுக்கு போய் இவ்வளோ பைசா கொடுத்து ஏமாந்துட்டியே அப்படின்னு உமையா சொன்னான். அதுக்கு விரண்டமாக சொன்னேன், நீ தான் ஏமாந்துட்ட, இன்னும் நீ கேட்டிருந்தா நான் தந்திருப்பேன். என்னுடைய பயணம் வேறு, உன்னுடைய சிந்தனை வேறு. நீ பைசாவை நோக்கமாக வச்சுருக்க, உனக்கு இது வரவுன்னு நினைக்கிற, நான் கொடுத்தது தான் எனக்கு வரவு, நாளைக்கு மறுவைக்கான வரவு. நான் கொடுத்தனே, நீ 50 கேட்டிருக்கியா, 100 கேட்டால் நான் தந்திருப்பேன், நீ ஏமாந்துட்ட என்கிட்டன்னு சொன்னான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விலை கொடுத்து வாங்கும்போது இவர்களுடைய டிபேட் என்னவா இருக்குது, நீ ஏமாந்துட்டேன் அவன் சொல்கிறான், காசு நிறைய கொடுத்துட்டேன், இவர் சொல்கிறேன் நீ காசு கம்மியாக வாங்கிட்டேன், இன்னும் கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். ஏன் தெரியுமா, எனக்கு நான் செய்கிறது இன்னைக்குள்ள செலவு இல்லடா, நாளை மறுமைக்கான வரவு, இது உனக்கு புரியாது.
அந்த சிந்தனை உங்ககிட்ட இல்லை, என்னுடைய வியூ வேற அப்படின்னு சொன்னாங்க. இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் இந்த கண்டிஷனை தான் மரண தருவாயில நினைவூட்டுறாங்க. அல்லாஹுடைய தூதர் இப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளணும்? நமக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரங்களை தந்திருக்கோம். அந்த பொருளாதாரங்களை கொண்டு இம்மையை செழுமைப்படுத்துவதில் மாத்திரம் கவனம் செலுத்தி விடக்கூடாது. நாளை அதான் நேற்று யார்கிட்டயே பேசிகிட்டு இருந்தேன், நானும் என்னுடைய நண்பர் 2-3 பேரோட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்ன செய்தி, நம்ம செலவு செய்கிறோம், இது செலவுன்னு நினைக்கிறோம், இதுதானே வரவு அப்படிங்கிறார். அல்லாஹ்வுடைய கஞ்சிக்கு ஏதோ பணம் கொடுத்துட்டு சொல்கிறாரு, இது நம்ம செலவுன்னு நினைக்கிறோம், ஆனால் இதுதான் வரவு, நமக்கு நாளை மறுமையில் இதுதானே நிற்கும் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே அது உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த செய்தி தான். ஆனால் அவர் கொடுக்கும்போது சொன்ன நிகழ்வு என்னை ரொம்ப நெகிழ்வுபடுத்துச்சு, அந்த நெகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு. அற்புதமான வார்த்தை அது கொடுக்கக்கூடியவன் சொல்கிறது ரொம்ப சிறப்பாகவும் இருந்து அவர் சொல்லும்போது ரொம்ப அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருந்தது. அப்போ நாம் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யும் போது இது செலவாகுதுன்னு நினைக்கக்கூடாது. இது நாம் இங்கே கொடுக்குறோம், இதனுடைய வரவு நாளை மறுமையில் என்ற சிந்தனையோடு செய்தால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உச்சம் பெற்ற மாதிரி பொருளாதாரத்தை கொண்டு தான் அவர்கள் உச்சமடைந்தார்கள். இம்மையிலும் மறுமையிலுமான வெற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அத்தியாயத்தில் சொல்லித் தருகிறான 6 விதமான பாக்கியம். அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு பொருளாதாரம் நமக்கு ஊந்துதலாக இருக்கிறது. அதை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் சிறப்பான மக்களாக நாளை மறுமையில் வெற்றி பெற்ற மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வாதில் ஷிர்க வல் குஃப்ர வல் யஹூத் வன் நஸாரா வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா.